குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். தோட்டத்தில் இருக்கோம். சூப்பர்பான அறுவடை விலாக் இன்னைக்கு உங்களுக்கு. நிறைய அறுவடை இருக்குது. குறிப்பாக நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு, அறுவடை பண்ண போகிறோம். வெல்வெட் ஆப்பிள் பாருங்க, அறுவடை பண்ணி கட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிப்பேன். சூப்பரான கார்டனிங் விலாக். என் கார்டன் ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க பட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வெல்வெட் ஆப்பிள் பாருங்கள், பெரிய சைஸில் வரும். ஆனால் இந்த வாட்டி எல்லாம் குட்டி சைஸ் தான். நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். வெல்வெட் ஆப்பிளோட தோல் ரொம்ப கட்டியாக இருக்கும், அதனால் கவனமாக கட் பண்ணணும். உள்ளால் விதை எதுவும் இல்லை, ஆனால் அந்த ஃப்ளஷி பார்ட் ரொம்ப சுவையாக, அதாவது ரொம்ப இனிப்பாக இருக்குது. நல்ல மனம், ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இந்த பழத்தில். உள்ள சதை பகுதி நல்ல மாவு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்து ஈஸியாக சாப்பிடலாம். பூச்சாண்டி பூச்சாண்டி, முருங்கைக்காய்க்க சைஸை பாருங்க, அப்படி பிரம்மாண்ட சைஸில் இருக்குது ஒவ்வொன்றும். இது ரொம்ப ஒன்றும் விளையில்லை, இப்போ பக்குவமாக தான் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு சைஸு மார்க்கெட்ல எல்லாம் நம்ம வாங்குறது அப்படி குச்சி மாதிரி இருக்கும். இது சைஸ் பாருங்க, உலக்க சைஸில் இருக்கும் ஒவ்வொரு முருங்கைக்காயும். சிம்பு வா, ஹெல்ப் பண்ணு, வாடா ஹெல்ப் பண்ணுடா. முருங்கை பூவும் பொரியல் பண்ணலாம். முருங்கைக்காய் சாம்பார், அவியலுக்கு முருங்கைக்காய் போட்டு பண்ணுறது, வெறுமனே முருங்கைக்காய் வச்சு அவியல் கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு நான் அதுதான் பண்ணியிருக்கேன். வரடா சைஸ், வரடா இங்கே, வரடா இங்கே, வரடா. நீ ஓடி வரீடா. அள்ளுடா. இனி ஒரு சக்கை இருக்குது, அதாவது பலாப்பழம். அதை அறுவடை பண்ண போகிறோம். அது நல்லா பழுக்கெல்லாம் ஆனால் விளைஞ்சிருக்கு, அதனால் அறுவடை பண்ணி பழுக்க வைக்கலாம் அப்படின்ட்டு. இவ்வளோ போகுது. சக்கையை வெட்டின பிறகு அப்படியே இதை கழுத்து குத்துற வைக்கணும். கழுத்து குத்துற வச்சாதான் பால் அப்படியே வடியும். இப்படி குப்புற வைக்கணும், பாலெல்லாம் வடிஞ்சு போகும். அதுக்கு பிறகு தான் வெட்டி சாப்பிடணும். முதல்ல அப்படியே நீங்கள் வெட்டினீங்கன்னா நிறைய பால் இருக்கும், அதுக்காக தான்.
இது வந்து மிராக்கிள் ஃப்ரூட் செடி. இது வந்து குட்டி பெர்ரிஸ் மாதிரி தான் காய்க்கும். காய்ச்சிருக்கு பாருங்க, சின்ன சின்ன பெர்ரிஸ் இப்படி இருக்கும், குட்டி பெர்ரிஸ். படம் இந்த மிராக்கிள் ஃப்ரூட் வந்து குட்டி பெர்ரி மாதிரி தான் இருக்கும். இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் இதை வாயில் போட்டு சாப்பிடும்போது, இதை சாப்பிட்ட பிறகு நீங்கள் ரொம்ப கசப்பானதோ புளிப்பானது எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு அது இனிப்பாக தான் இருக்கும். ஒரு 1/2 hour அப்படி தான் இருக்கும். நல்ல கசப்பான நீங்கள் வேப்பிலை எடுத்து சாப்பிட்டாலும் நல்ல இனிப்பாக தான் இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. குட்டியாக அதில் ஒரு கொட்டை இருக்கும், அதை துப்பணும், அதை சாப்பிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும்.